ரொம்ப நாளா பாக்குற, ஏதோ சொல்ற மாதிரி வர, ஆனா எதுவும் பேசாம போயிடுற. இல்ல அப்படிலாம் எதுவும் இல்ல, சும்மா பேசலாம் தான். ஏதாவது சொல்லணும்னா சொல்லு. நாளைக்கு நீ ஃப்ரீ தானே? மீட் பண்ணலாமா? நான் ஃப்ரீயா தான் இருப்பேன், நீ கால் பண்ணு. அப்புறம் பாவா என்ன சொல்றாரு? ப்ரப்போஸ் பண்ணாரா இல்லையா? ப்ரப்போஸ்லாம் பண்ணலடா, அவன் பேசவே மாட்டேன்றான். அவனுக்கு ஒரு 6 மாசமா தெரியுமா? தெரியும். ஆனா அவனை ஒன் சைடா லவ் பண்றான். ஆமா. சரியான கிறுக்கு பையலா இருப்பான் போல, உன்னைய போய் லவ் பண்றான். ஏண்டா என்ன பார்த்தா எதுவும் பிரிக்க மாதிரி தெரியுதா? ரொம்ப நாள் சொல்லணும்னு இருந்தேன். அவகிட்ட பேசுறப்ப மட்டும் ஒரு மாதிரி நோவஸா இருக்குடா. அது வேணா வாத்து வந்தா ஒத்துக்கிறேன். ஏன்னா உன் நிலைமையில தான் நானும் இருக்கேன். ஆமா இல்ல, நீ ஒன் சைடா தான் லவ் பண்ற. எத்தனை மாசம்? மாசம்லாம் இல்லடா, 1.5 வருஷம். ஏண்டா 6 மாசம் லவ் பண்ண என்ன கிறுக்கேங்கிறீங்க? நீங்க 1.5 வருஷமா லவ் பண்ண உண்மையா லவ் பண்ணுவீங்களா? ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தப்பே சொல்லியிருப்பேன். நம்மள சல்லி நினைச்சிட்டானா என்ன பண்றது? காலேஜ்ல ஓகே தாண்டி, செட் ஆயிடுச்சு. உனக்கு எப்படி போகுது? நல்லா போதா? எக்ஸ்கியூஸ் மீ மேடம், இந்த எம்எம் காலேஜ் எங்க இருக்கு? அட்மிஷன் போடணும். நானே ஊருக்கு புதுசு தான், எனக்கு எப்படி தெரியும்? வேற யார்ட்டையாவது போய் கேளுங்க. நான் ஃபர்ஸ்ட் டைம் அவளை ரொம்ப நாளைக்கு முன்னாடி பார்த்தேன்டா. ஏதோ அட்ரஸ் கேட்டா, வண்டி வாங்குறப்பே சொன்னாங்க இன்ஜின் ஆயிலாம் கரெக்டா மாத்தணும்னு. எக்ஸ்கியூஸ் மீ, இங்க பஸ் ஸ்டாண்டுக்கு எப்படி போகணும்? வண்டியில கூட போலாம் மேடம். உங்களுக்கு எப்படி? சாரிங்க, நான் ராபிடோலாம் யூஸ் பண்றது இல்லை. இங்க பஸ் ஸ்டாப் எப்படி போறது? ஆமா, நீ லவ் பண்றது மைதிலிக்கு தெரியுமா? இல்லல. ஏய் வயதுக்குலாம் தெரியாதா, நீ எதுவும் சொல்லிடாத. அப்ப அவன் 2 லவ் பண்றது உனக்கு தெரியும். அப்படின்னு சொல்ல முடியாது, ஆனா அவங்க பேசுறத வச்சு பார்த்தா அப்படிதான் தெரியுது. கிறுக்கையா இருப்பான் இவ்வளவு. ஊருக்குள்ள ஒரு பொண்ணே கிடைக்கலையா? என்னது? இல்ல உன்னை நினைச்சு வானிலாசிகளை பிச்சை எடுக்காம இருக்கும்ல, அதை சொன்னேன். ஒருத்தர் என்னதான் பார்க்க வரான்னு எனக்கே தெரியுது, அது எனக்கே தெரியாம அவன் கேஷுவலா வரானாமா. இத்தனை வருஷமா ஒருத்தவங்க கூட லவ் பண்ணது இல்லையா? நம்பவே முடியலையே. லவ்வே பண்ணக்கூடாதுலாம் இல்ல, இப்போதைக்கு அதுல இன்ட்ரெஸ்ட் இல்ல. சூப்பர் மைதிலி, நானும் அப்படிதான். பாத்தியா உனக்கும் எனக்கும் எப்படி சிங்க் ஆகுதுன்னு? இதுல சிங்க் ஆகி என்ன ஆக போகுது? லூசு. அதை போய் இன்னொருத்தன்ட்ட சொன்னா அந்த மாதிரி எல்லாம் நிறைய பசங்க பண்ணுவாங்க, நீ என்கிட்டயே சொல்றான். எனக்கு தெரிஞ்ச அவன் உன்னை ட்ரை பண்றான்னு நினைக்கிறேன் மைதிலி. அவன் கூட நீ சேராத. நீ அவனோட லூசார் பாப்பால, அவன் ஜஸ்ட் என்கிட்ட கேள்வி தாண்டா கேட்டான். ஸ்டார்டிங் எல்லாரும் கேள்வியா தான் கேட்பாங்க, அப்புறம் போக போக லவ் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. அதெல்லாம் பண்ணா பாத்துக்கலாம், நீ ஃபர்ஸ்ட் கிளம்புடா. அவங்களே ஐடியா கொடுத்து அவங்களே இம்ப்ளிமெண்ட் பண்ணுவாங்களோ. 2 ப்ளூ பிரிண்ட் ஒரே மாதிரி இருக்கே. இன்னைக்கு நான் ப்ரப்போஸ் பண்ணலாம் நீ ஆளை வர சொல்லியிருந்தேன், அதுக்குள்ள நீ என்ன கூட்டு வந்துட்ட. நானும் தான்டா சொல்ல போறேன், இரு பாத்துட்டு அப்படியே போலாம். நீ கூட வரியா? தேங்க்ஸ்ரா. டேய் மச்சான், வந்துட்டாடா அவ. சஞ்சயா மதனா, சஞ்சயா மதனா, எவன் முதல்ல அவனுக்கு தான் தம்பி கேஸ். மைதிலியா? மைதிலியே தான். நிஜமாவே இவங்க ப்ளூ பிரிண்ட் போட்டு லவ் பண்ண இருக்கு. எப்படி டிஸ்கஸ் பண்றாங்க பாத்தியா? ஹாய் மதன். வரமாட்டேன்னு நினைச்சேன். நீ தான் ஏதோ ஃபியூச்சரை பத்தி பேசணும், கொஞ்சம் சீக்கிரவான்னு சொல்லி சொல்லு. இல்ல மைதிலி, உனக்கு தெரியுமான்னு தெரியல, ஒரு 1.5 வருஷமா உன்னை லவ் பண்றேன். இது கூடவா தெரியாம இருப்பாங்க? அதெல்லாம் தெரியும். உன் ஃப்ரெண்டுக்கு தெரியுமா? அதெல்லாம் தெரியும், எனக்கு ஹெல்ப் பண்ணதே அவன் தான். சொல்லல ப்ளூ பிரிண்ட்னு. சரி சரி, லவர்ஸ்ல பேசிட்டு இருப்பீங்க, நான் அங்க இருக்கேன். ஆகாத பேச 6 மாசமா லவ் பண்றேன், உடனே போய் தப்பான சனே தலைவா. ப்ரோ மைதிலி நீங்க லவ் பண்ணீங்களா? இப்போ ஃபர்ஸ்ட் டைம் சொல்லிக்கலாம்ல ப்ரோ? இன்னைக்கு தான் சொல்லலான்னு பார்த்தேன். அப்ப நீ லவ் பண்ற மதனுக்கு தெரியாதா? தெரியாது ப்ரோ, தெரியாமே இருக்கட்டும்.